நம்மளுடைய சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா டைனி இன்ஃபோடெக் T80 அப்படின்றது தான். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டப்புள் அப்படின்றது பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் டிக்ஷனரி. ஓகேவா, இது எல்லாமே ஒரு டேட்டா டைப் தான். லிஸ்ட்டு, டப்புள், டிக்ஷனரி அப்படின்றதெல்லாம் ஒரு டேட்டா டைப் தான். இப்போ நம்ம டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம். டிக்ஷனரி அப்படின்னா என்ன அப்படின்னா இது கீ வேல்யூஸை பேர் பண்ணுற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் டிக்ஷனரி. ஓகே, கீ வேல்யூஸ்ன்னு சொல்கிறீங்க, கீனா என்ன, வேல்யூஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு டிக்ஷனரி அப்படின்னா என்ன, ஒரு டிக்ஷனரியை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மை டிக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுருக்காங்க. அந்த வேரியபிள்குள்ளே ஈக்குவல் டு கொடுத்து ஒரு ஓப்பனிங் பிரேசஸ் க்ளோசிங் பிரேசஸ் கொடுத்துருக்காங்களா, பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரி பிரேசஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் டிக்ஷனரி அப்படின்ற மீனிங். லிஸ்ட்டில் எப்படி கொடுத்துருப்போம், அரே ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம். டப்புளில் நார்மல் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்போம். டிக்ஷனரியில் பிரேசஸ் கொடுத்துருப்போம். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லலாம் C++எல்லாம் ஓப்பனிங் பிரேசஸ் க்ளோசிங் பிரேசஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த பிரேசஸை யூஸ் பண்ணியிருக்கிறது தான் டிக்ஷனரி. இந்த பிரேசஸ் யூஸ் பண்ணாங்கனாலே டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட்டு எம்டி டிக்ஷனரி. எம்டி டிக்ஷனரி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள்குள்ளே எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எம்டி டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது கீ அண்டு வேல்யூஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் எம்டி டிக்ஷனரி. அடுத்தது டிக்ஷனரி வித் வேல்யூஸ். அதாவது நான் கீ அண்டு வேல்யூஸ்ன்னு சொன்னேன்ல, கீனா என்ன, வேல்யூஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிள்குள்ளே நான் சில டேட்டாஸை பாஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிள்ஸ், நேம்ஸ் அப்படின்றது கீ, வேல்யூ அப்படின்றது அருண், ஏஜ் அப்படின்றது கீ, 18 அப்படின்றது வேல்யூ, கோர்ஸ் அப்படின்றது கீ, பைத்தான் அப்படின்றது வேல்யூ. புரியுதா? இப்போ கீஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சா, வேல்யூஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? கீஸ்னால் என்ன, நேம் அப்படின்னு சொல்லி இருக்குது, முன்னாடி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த கீஸை சேஞ்ச் பண்ணவே முடியாது. வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நான் நேம்னு கொடுத்துட்டேன், அதுக்கு பதிலாக அருண் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா நேமுன்றது ஒரு காமன் வேர்டு, அப்போ கீன்றது ஒரு காமன் வேர்டு. அந்த காமன் வேர்டுக்குள்ளே நான் வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூஸை நான் எத்தனை டைம்னாலும் சேஞ்ச் பண்ணலாம். அந்த இதை இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். ஓகேவா, அப்போ கீன்றது ஒரு கான்ஸ்டன்ட், வேல்யூ அப்படின்றது மாறக்கூடிய ஒரு வேல்யூ. ஓகேவா, இப்போ நேம், ஏஜ், கோர்ஸ் அப்படின்றதெல்லாம் கீ, அருண், 18, பைத்தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேல்யூஸ். ஓகேவா, இப்போ பிரிண்ட்டில் ஸ்டூடெண்ட் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா நேம் அப்படின்றதில் அருணும், ஏஜின்றதில் 18ம், கோர்ஸ் அப்படின்றதில் பைத்தான் அப்படின்றதும் கிடைக்கும். அடுத்தது அக்சஸிங் வேல்யூஸ். அக்சஸிங் வேல்யூஸ்னால் என்ன அப்படின்னா நான் இப்போ பிரிண்ட்டில் ஸ்டூடெண்ட் அப்படின்றதில் நேம்னு கொடுத்துருந்தேன்ல, அப்போ நேம்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது பிரிண்ட்டு ஸ்டூடெண்ட்டு டாட் கெட்டு. கெட்டுனா என்ன அப்படின்னா வேல்யூ நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வேல்யூ வாங்க போகிறேன் அப்படின்னா நான் எந்த வேல்யூனாலும் கொடுக்கலாம். 18 கொடுக்கலாம், 19 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம். ஓகேவா, கெட்டுன்றது ஒரு வேல்யூ வாங்கக்கூடியதுன்ற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட்டு ஆடிங், அப்டேட்டிங் ஐட்டம்ஸ். ஆட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஆடுனா புதுசாக ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறேன், அப்டேட் பண்ணுறேன்னா இருக்கிற வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுதான் அப்டேட்டுக்கும் ஆடிங்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் புதுசாக ஒரு இதை ஆட் பண்ண போகிறேன். என்ன ஆட் பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட் அப்படின்ற டிக்ஷனரிக்குள்ளே சிட்டி அப்படின்ற ஒரு கீயையும் வேல்யூவும் அப்டேட் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட்டுன்றது டிக்ஷனரி வேரியபிள், சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ நியூவாக ஒரு கீ ஆட் பண்ணிட்டேன். வேல்யூ அப்படின்றத சென்னை அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். என்ன அப்டேட் பண்ணுறேன், ஏஜ் 18ன்னு இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராமில் பார்த்தோம். இப்போ நான் அதை 19ஆக அப்டேட் பண்ணணும். அப்போ எப்படி அப்டேட் பண்ணணும், ஸ்டூடெண்ட் ஏஜ்
ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன வேல்யூ கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த வேல்யூவை நான் கொடுத்தேன் அப்படின்னா அப்டேட் ஆயிரும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நேமில் வந்து அருணும், ஏஜில் வந்து 19ம், கோர்ஸ் அப்படின்றதில் பைத்தானும், சிட்டி அப்படின்றதில் சென்னையும், அதாவது நான் ஆட் பண்ண வேல்யூஸும் ஆட் ஆயிடுச்சு, அப்டேட் பண்ண வேல்யூஸும் அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது ரிமூவிங் ஐட்டம்ஸ், அதாவது டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்ற டிக்ஷனரி வேரியபிள் டாட் பாப் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பர்டிகுலராக நான் எதை ரிமூவ் பண்ண போகிறேனோ அதை மட்டும் கொடுத்துட்றேன். ஸ்பெசிஃபை கீஸ் எதை ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா கோர்ஸ் அப்படின்றத நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ ஸ்பெசிஃபையாக நான் எதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போ அந்த டிக்ஷனரி வேரியபிள் டாட் பாப்புன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸ்பெசிஃபையாக நான் எதை டெலீட் பண்ண போகிறேனோ, அதாவது எந்த கீயை டெலீட் பண்ண போகிறேனோ அது கொடுத்தேன் அப்படின்னா டெலீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பாப் ஐட்டம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட்டாக நான் ஒரு இதை இன்சர்ட் பண்ணியிருப்பேன்ல அது டெலீட் ஆகும். ஓகேவா? இது எந்த வெர்ஷன்லேருந்து இப்படி சப்போர்ட் ஆகுது அப்படின்னா பாப் ஐட்டம் மட்டும் பைத்தான் 3.7 மேலே உள்ள வெர்ஷன், 7.7 மேலே வெர்ஷனில் உள்ள எல்லா வெர்ஷன்லையும் பாப் ஐட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி டெல்லுன்னு இருக்குது, டெலிட் இருக்குது. டெல்லுனா என்ன அப்படின்னா டெல்லு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் அந்த மொத்த டிக்ஷனரியும் டெலீட் ஆயிரும். டெல்லு டாட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த டிக்ஷனரியோட வேரியபிள் நேம் கொடுக்குறேன், அப்போ அந்த டிக்ஷனரி ஃபுல்லாக டெலீட் ஆயிரும். இதுதான் டெல்லு. ஓகேவா? டெலிட்டுன்னு நீங்கள் கொடுக்கலாம், டெலிட்டுன்னு கொடுத்தீங்கனாலும் டிக்ஷனரி கம்ப்ளீட்டடாக டெலீட் ஆயிரும். டெலிட்டுன்னு கொடுக்கலாம், டெல்லுன்னு கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து டிக்ஷனரியோட மெத்தட்ஸ் அப்படின்னா என்னது? ஃபங்க்ஷன்ஸ் அண்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ். கீன்னு இருக்குது அப்படின்னா அந்த கீயை வந்து ரிட்டன் ஆல் கீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் அப்படின்னா ரிட்டன் ஆல் வேல்யூஸ், அதாவது கீனா நமக்கு என்னன்னு தெரியும், மாறாத ஒரு வேல்யூஸ் அப்படின்றது மாறும். அடுத்தது ஐட்டம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். கீ வேல்யூவும் ரெண்டுமே பேரிங்காக வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஐட்டம்ஸ். கீழே நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், என்ன எக்ஸாம்பிள்ன்றதை பாருங்கள். இப்போ ஸ்டூடெண்ட் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டு டாட் கீஸுன்னு கொடுத்தேன் அப்படின்னா கீஸ்னால் அதில் என்னென்ன இருக்குது? நேமுன்றது ஒரு கீஸு, ஏஜுன்றது ஒரு கீஸு, சிட்டின்றது ஒரு கீஸு. இதோட வேல்யூ எப்பயுமே மாறாது. நேம்னா அதோடைய நேம் தான், ஏஜ்னா ஏஜ் தான், சிட்டினா சிட்டி தான். அப்போ கீஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. வேல்யூஸ்னால் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் டாட் வேல்யூஸ்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா நேமுக்கு நான் என்ன கொடுத்தேன்? அருண்னு கொடுத்தேன், ஏஜுக்கு 19 கொடுத்தேன், சிட்டிக்கு சென்னை கொடுத்தேன். இந்த வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே இது ஐட்டம்னா என்னன்னு பார்க்கணும்ல, கீயும் வேல்யூவும் பேர் பண்ணி வர்றது தான் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ், நான் அருண்னு கொடுத்தேன் அப்படி, இப்போ நேம்னு கொடுக்குறேன் அப்படின்னா நேமில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கும்? வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த வேல்யூ வந்து அருண். அப்போ கீயும் வேல்யூவும் ரெண்டுமே சேர்ந்து வர்றது தான் வந்து ஐட்டம்ஸ் அப்படின்றது. ஸ்டூடெண்ட் டாட் ஐட்டம்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா கீஸும் வரும், வேல்யூஸும் வரும். இதே இது கீஸுன்னு மட்டும் கொடுத்தேன்னா கீ மட்டும் வரும், வேல்யூ மட்டும் கொடுத்தேன்னா வேல்யூஸ் வரும். ஐட்டம்னு கொடுத்தா கீயும் வரும், வேல்யூஸும் வரும். ஓகேவா? இதுதான் மெத்தட்ஸ், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது. அடுத்தது இந்த டிக்ஷனரியை நம்ம லூப்பிங்லையும் யூஸ் பண்ணலாம். கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இஃப் எல்ஸு, நெஸ்டட் இஃப் எல்ஸு, இந்த மாதிரி இதுலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ லூப்பிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். ஃபார் கீ இன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்துட்டு பிரிண்ட்டில் என்ன பண்ணுறோம்? கீ அப்படின்றத கொடுத்துட்டேன். ஸ்டூடெண்ட் கீ அப்படின்றத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ ஸ்டூடெண்ட்டில் என்னென்ன கீஸ் எல்லாம் இருக்கோ அது ஒவ்வொன்றா வந்து பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நேமு, ஏஜி, சிட்டி அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொன்றா ஸ்டோர் ஆகும். கீஸ்குள்ளே எல்லாமே இருக்கும், அதாவது நேமு, ஏஜி, சிட்டி எல்லாமே இருக்கும். இந்த ஒவ்வொன்றா போய் எதில் உட்காரும்? கீழே வந்து உட்காரும். அப்போ நேமுன்றது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், அடுத்து ஏஜி பிரிண்ட் ஆகும், அடுத்து சிட்டி பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வேல்யூஸ் இன் ஸ்டூடெண்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? கீயும் பிரிண்ட் ஆகும், வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். அப்போ ஒவ்வொன்றா போய் நேம் அப்படின்னு
ன்றது அருண் அப்படின்னு வரும். ஏஜ்னு கொடுத்து 19 வரும். சிட்டின்னு கொடுத்து சென்னைன்னு வரும். இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது நெக்ஸ்டட் டிக்ஷனரி. நெக்ஸ்டட் டிக்ஷனரினா என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. டிக்ஷனரிக்குள்ளே ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது தான் நெக்ஸ்டட் டிக்ஷனரி. எத்தனை டிக்ஷனரினாலும் யூஸ் பண்ணலாம். இதில் டிக்ஷனரி ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி வேரியபிள்குள்ளே என்ன இருக்குது, 101 அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி வேல்யூ இருக்குது. அடுத்து 102ன்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி வேல்யூஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டிக்ஷனரிக்குள்ளே டிக்ஷனரியை யூஸ் பண்ணுறது தான் நெக்ஸ்டட் டிக்ஷனரி. அதாவது டிக்ஷனரி இன்சைடு டிக்ஷனரி. இங்கிலீஷில் சொல்லணுன்னா டிக்ஷனரிக்குள்ளே ஒரு டிக்ஷனரி யூஸ் பண்ணோன்னா அதுதான் நெக்ஸ்டட் டிக்ஷனரி. அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற டிக்ஷனரியில் 101 அருண்னு நான் நேம்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த 101ல் என்ன கீக்கு வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். வேல்யூ வந்து அருண்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்தது டிக்ஷனரி காம்பசிஷன். அட்வான்ஸ்டாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபங்க்ஷனை வந்து டிக்ஷனரி மூலியமாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. அதாவது ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபாரில் 1லேருந்து 6 வரை. 6க்கு முன்னாடி என்ன வேல்யூஸ் இருக்குது, 5 இருக்குது. அப்போ 1லேருந்து 5 வரை இருக்கக்கூடிய ஸ்கொயர் வேல்யூஸ், 1ஓட ஸ்கொயர் 1, 2ஓட ஸ்கொயர் 4, 3ஓட ஸ்கொயர் 9, அந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸு 1லேருந்து 5 வரதுக்குரிய வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலியாக உங்களுக்கு டிக்ஷனரி யூஸ் பண்ணி 5 எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த 5 எக்ஸசைஸ் ஆன்சரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த 5 எக்ஸசைஸையும் ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா நமக்கு எப்படி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். அதில் வேல்யூ இன்செர்ட் எப்படி பண்ணுறது, அப்டேட் எப்படி பண்ணுறது, அதை எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்றதெல்லாம் தெரியும். அதை ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், டெலீட் பண்ணுறதுக்கு தெரியும். ஏன்னா அதை வச்சு தான் ஒரு 5 எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 5 எக்ஸசைஸையும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் கமெண்டில் அதாவது டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து இந்த 5 எக்ஸசைஸுக்குரிய ஆன்சரை நான் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கப்புறம் இதை செக் பண்ணி பாருங்கள், நம்ம ரைட்டாக பண்ணியிருக்கோமா தப்பாக பண்ணியிருக்கோமான்னு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டைனி இன்ஃபோடெக் T80 அப்படின்ற சேனலுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் குரூப் இருந்தாங்க, காலேஜ் குரூப் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒன்று நடத்துகிறோம் அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணாமல் புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.